ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தனுஷோட டைரக்ஷன்ல தனுஷோட அக்கா பேரான பவிஷ் அண்ட் அனிகா சுரேந்திரன் அண்ட் மேத்யூ தாமஸ், ஸோ சரத்குமார் அவங்களோட நடிப்புல ஜிவி பிரகாஷோட இசையிட தனுஷே இயக்கி தயாரிச்ச படம் தான் பார்த்தீங்கன்னா நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் அப்படிங்கிற ஒரு படம். அண்ட் ஆஸ் யூஷுவலான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. படத்தோட கதை அப்படி என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம பவிஷ் ஹீரோ அவருக்கு கல்யாணம் பேசுறாங்க. அண்ட் பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்கள ஸோ டே நீயாடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஸ்கூல்ல ரொம்ப ஃப்ரெண்ட். ஸோ என்னாச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கும் பொழுது, ஐ மீன் கல்யாணம் பேசி போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் ரெண்டு பேரும் பாண்ட் ஆகிக்கிறது அப்படின்றாங்க. ஸோ ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையில பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு முன்னாடி ஒரு லவ் ஃபெயிலியர் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு பவிஷ் பிரபு அப்படி நேம்ல. ஸோ உன்னோட லவ் ஸ்டோரி எனக்கு ஃபுல்லா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க பிரியா வாரியர். ஸோ அவரும் இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்காது. ஸோ அனிகா சுரேந்திரன் தான் அவங்களோட லவ்வர். ஸோ ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, நல்லா போய்கிட்டு இருக்கு. பட் அனிகா சுரேந்திரன் ஒரு மிகப்பெரிய பணக்காரங்க, இவர் ரொம்ப லோ மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பையன். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அனிகாவோட அப்பா சரத்குமார், அவருக்கு இவனை பிடிக்கல. ஸோ அவருக்கு ஒரு 6 மாசம் இறந்து போயிடுவாரு. அவருக்கு ஒரு கேன்சர் அப்படிங்கிற விஷயமும் ஹீரோக்கு தெரிய வருது. இதனால நான் கூட இருந்தா அவர் ஒரு மாதிரியா ஃபீல் பண்றாரு. ஸோ நான் கூட இல்லைன்னா அவர் ரொம்ப சந்தோஷமா ஒரு பொண்ணு கூட இருப்பார் அப்படின்றதுக்காக வேணும்ட்டே சண்டை போட்டு அனிகா விட்டு பிரிஞ்சு போறாரு நம்ம ஹீரோ. ஸோ அனிகாவுக்கு கல்யாணம் கோவால் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் வருது நம்ம இவருக்கு. ஸோ அங்கேயும் போய் இறங்குறாரு நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் அந்த கோவால என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு, இறுதியில அவங்க ரெண்டு பேரும் ஒன்றை சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறது ஆஸ் யூஷுவலான ஒரு லவ் ஸ்டோரியோட ஆஸ் யூஷுவலான ஸ்கிரீன் பிளேயோட தனுஷ் சார் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் இங்க படத்தோட மீதி கதை. எனக்கு பிடிச்சது தனுஷ் சார் எடுத்துக்கலாம். ராயன் அப்படிங்கிற ஒரு ராவான ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு பொலைட் போயம்ஸ் உள்ள ஒரு லவ் ஸ்டோரியை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு எனக்கு பார்க்கும்பொழுது. நம்ம அங்க பார்த்த ஒரு ராயன், இங்க பார்க்குற ஒரு நெக் படத்துக்கும் சம்பந்தமே இருக்காத ஒரு வேற வரிமான கேட்டகரி. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸை மையப்படுத்தி மட்டுமே எடுக்கப்பட்ட படம்னா, யங்ஸ்டர்ஸ் என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா காமிச்சிருப்பாரு. யங்ஸ்டர் இப்படிதான் இருப்பாங்க, இந்த நேரத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, இந்த நேரத்துல ஸ்மோக் பண்ணுவாங்க, இந்த நேரத்துல ஜாலியா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே தெளிவா காமிச்சிருக்காரு. ரொம்ப நுணுக்கமா அப்படியே பார்த்து தனுஷ் சார் பண்ணிருப்பாரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம பவிஷ ஹீரோ எடுத்துக்கிட்டா, நீங்க அவர் பார்க்கும்போது நமக்கு தெரியும் 70% தனுஷோட சாயல், அவரோட நடை உடை பாவனைகள் நடிப்புன்னு சொல்லி எல்லாமே தனுஷ் சார் அப்படியே ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி அவரோட எல்லாமே இருக்கும். பல விஷயங்கள்ல ஸ்டார்டிங்ல ஒரு சாங்ஸ் வரும். ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி டான்ஸும் ஆடிருப்பாரு. அவரோட குரல் வளமாகட்டும், அவரோட நடிப்பு மூமெண்ட் எல்லாமே நம்ம காதல் கொண்டேன் படத்துல தனுஷ் சார் பாக்குற மாதிரியும், திருவிளையாடல் படத்துல தனுஷ் சார் பாக்குற மாதிரி ஒரு ஃபீலை எனக்கு பர்சனலி கொடுத்துச்சு. அண்ட் பாடல்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பாடல்களுமே நல்ல ஒரு சாங்ஸா தான் இருந்துச்சு அப்படின்றத உண்மை. அண்ட் ஜிவி ரொம்ப அழகா பேக்ரவுண்ட் பிஜிஎம் மியூசிக்னு எல்லாமே சூப்பரா பட்டும் கொடுத்திருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் கேமியோ ரோல்ல வரக்கூடிய ஜிவி பிரகாஷ் ஆகட்டும், அண்ட் கேமியோ ரோல்ல வர்ற பிரியங்கா மோகன் அவங்க ஆகட்டும், ஸோ எல்லாருமே நல்ல ஒரு கேரக்டரா பண்ணியிருப்பாங்க. அண்ட் படத்தோட எண்டிங் ஒரு கம்ப்ளீட்லான ஒரு ஓப்பன் எண்ட். ஏன்னா இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வரும், அதை நான் இயக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் போட்டு தனுஷ் இயக்கம் எழுத்து அப்படின்னு தனுஷ் போட்டது ரொம்ப ஆச்சரியம். அதோட செகண்ட் பார்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி நமக்கு வந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு நார்மலான ஒரு எண்டிங் இல்லாம ஒரு எண்ட்லெஸ்ஸா அந்த படத்தை எண்ட் பண்ணியிருக்கிறதா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கியூரியாசிட்டி ரசிகர்கள் மத்தியில் இருக்கு அப்படிங்கிறது ஆர்வம் தான் இருக்கு. ஸோ எப்போ வரும் அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் செகண்ட் பார்ட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் அண்ட் கோவாவோட அழகை ரொம்ப அழகாவே சூப்பராகவே காமிச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி அனிகா சுரேந்திரன் பண்ணி எடுத்துட்டோம்னா, நம்ம அவங்களுக்கு ஒரு குழந்தை நட்சத்திரமாவும் அப்படின்னு ஒரு லீடிங் ரோல்ல பண்ணும்பொழுது அவங்களோட இந்த கெப்பாசிட்டி அவங்க இந்த கேரக்டருக்கு சூட்டபிள் ஆவாங்கன்னு தனுஷ் சார் எங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணாருன்னு தெரியல. ஆனால் பெர்ஃபெக்டா அதை ஆக்ட் பண்ணிருப்பாங்க. பெருசா பிரியா வாரியருக்கு இந்த படத்துல காட்சிகள் இல்லை அப்படின்னாலும் மேபி செகண்ட் பார்ட்ல அவங்களுக்கு வாய்ப்புகள், ஐ மீன் சான்ஸ் அண்ட் இருக்கு ஸ்கிரீன் அப்படின்றத உண்மை. அண்ட் அனிகா சுரேந்திரன் ரொம்பவே நடிச்சிருப்பாங்க, ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அண்ட் பாத்ரூம்ல உண்மை தெரிஞ்சோடனே கதறி அல்ற காட்சிகள் ஆகட்டும், அவங்க அப்பாவுக்கு முன்னுக்கு வாய்ஸை ரைஸ் பண்ணோடனே அவனுக்கு திட்டிடுவாங்க, நீ வெளில போய் எங்க அப்பா கிட்ட பேசாத அப்படின்னு அவனை வெளியில அனுப்பிட்டு லவ்வுக்காகவும் சப்போர்ட் பண்ற இந்த மாதிரி சீன்ஸ் ரொம்ப அழகா ஒரே நேரத்தில் ரெண்டு விதமான ஒரு ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ரொம்ப அழகா நடிப்பாங்க. அண்ட் பவிஷை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாரு. அண்ட் அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுமே ரோடு நடு ரோட்டில் அல்ற காட்சி ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதையுமே பெருசா கண்டுக்காம நான் ஜாலியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அழுதுட்டு வெளியில ஹாப்பியா இருக்க மாதிரியான நடிப்புகள் ஆகட்டும், சரத்குமார் சார்கிட்ட பேசுற சில காட்சிகள் ஆகட்டும் எல்லாமே சூப்பராகவே நடிச்சு வந்திருப்பாரு. தனுஷ் சாரோட
ரத்தத்துல இருந்து வர்றது இல்லையா, ஸோ அது அப்படியே இருக்கும் உள்ள அப்படின்றது. அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா சரத்மா சாருமே ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணிருப்பாரு. ஸோ இங்க யாருக்குமே வந்து அந்த ஆல்ரெடி ஹீரோக்களுக்கும் எந்த விதமான நடிப்புகளும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு மட்டுமே மையப்படுத்தி ஒரு லவ் ஸ்டோரி அண்ட் இதை நீங்க ஃபேமிலியா பாக்குற மாதிரி எடுத்திருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பிளஸ். இந்த படத்துல எங்கேயுமே வந்து இங்க கண்ணை மூடுற மாதிரியான காட்சிகளோ முகம் சுளிக்கிற மாதிரியான ரெட்டை காமெடிக்கலான வார்த்தைகள் அப்படின்னு எதுவுமே இல்லாம அண்ட் சூப்பரா ஒரு ஃபேமிலியான ஒரு லவ் ஸ்டோரி எடுத்திருக்கிறது ரொம்பவே சூப்பர். அண்ட் மேத்யூ தாமஸ் நம்ம பேசி ஆகணும். அண்ட் படத்துல காமெடி அப்படின்னு பெருசா யாரும் இல்லை அப்படின் போது மேத்யூ தாமஸ் உள்ள கொண்டு பாரு, அவரோட அந்த ஒன்லே காமெடி ஆகட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட சேர்ந்து வர்றது, அந்த காமெடி அந்த ட்ராக் எல்லாமே வந்து சூப்பராகவே வந்து அவர் வந்து ஸ்கிரீன்ல ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. நிஜமாவே நமக்கு சிரிக்க வைக்குது பல இடங்கள்ல. ஸோ இந்த படம் ஓவராலா எப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு நீங்க உள்ள போறீங்கன்னா இது லவ் ஸ்டோரியா டோட்டலி ஒரு லவ் ஸ்டோரியா டெஃபினட்டா இருக்காது. ஒரு ஜாலியான ஒரு லவ் ஸ்டோரி படமா தான் இந்த படம் இருக்கும். அதுலேயே சொல்லியிருப்பாங்க ஆஸ் யூஷுவல் வழக்கமான ஒரு காதல் கதை அப்படின்னு தான். ஸோ வழக்கமான ஒரு காதல் கதை, அதில் நிறைய என்ஜாய்மெண்ட், நிறைய ஜாலிமே, ஒரு கொஞ்சம் சேட், கொஞ்சம் ஹாப்பி அப்படின்னு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கும். அண்ட் ஓவராலாக அந்த படம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு ஒரு ஒர்த்தபுளான ஒரு என்ஜாயபிளான மூவியாக தான் இந்த படம் இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ மறக்காமல் எல்லாரும் போய் இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு நான் என்ன கேட்டால் நான் சொல்ல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் போரிங் அப்படின்னு எந்த ஒரு காட்சியுமோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒரு 2 hours 12 minutes நினைக்கிற படத்தோட ரன்னிங் டியூரேஷன். ஸோ ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு இந்த டெஃபினட்டா இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றல எனக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை. அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.